கோவை மாவட்டம் இடையர்பாளையம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் மீது லாரி உரசியதில் நிலை தடுமாறி கீழே விழுந்து பெண் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இடையர்பாளையம் வடவள்ளி செல்லும் சாலையில் பெண் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது லாரி உரசியதில் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். அப்போது லாரி அந்த பெண் மீது ஏறி இறங்கியது. தலையில் போட்டிருந்த ஹெல்மெட் உடைந்து தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனிடையே பொதுமக்கள் லாரியை சிறைபிடித்து ஓட்டுநரை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இந்த விபத்து தொடர்பான பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஒரு நாளில் ஓய்வு பெற இருந்த அரசு பெண் மருத்துவர் மோசடி குற்றச்சாட்டில் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்து வந்த ஸ்ரீ பத்மாவதி என்ற பெண் மருத்துவர் சனிக்கிழமை ஓய்வு பெற இருந்தார். முன்னதாக இவர் தென்காசி மருத்துவமனையில் பணியாற்றிய போது நோயாளிகளுக்கு வாங்கும் பொருட்களில் பண மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு உள்ளது. இந்த நிலையில் பத்மாவதி தூத்துக்குடி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட போது அங்கு சமர்ப்பிக்க வேண்டிய NOC சான்றிதழை போலியாக தயாரித்து சமர்ப்பித்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து தமிழக சுகாதாரத்துறை அவரை பணி நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னை சூளைமேட்டில் இளம் பெண் ஒருவர் தொழிலதிபரை தாக்கி 20 சவரன் தங்க நகை மற்றும் 40,000 ரூபாய் பணம் பறித்துச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓட்டேரி பகுதியைச் சேர்ந்தவர் 50 வயதான சார்லஸ். தொழிலதிபரான இவருக்கு இளம் பெண் ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டது. இந்த நிலையில் தொழிலதிபர் சார்லஸை சூளைமேட்டில் உள்ள சர்வீஸ் அபார்ட்மெண்ட்டுக்கு வரவழைத்தார் இளம் பெண். பின்னர் தன் ஆண் நண்பர்களை வைத்து கடுமையாக தாக்கி அவரிடம் இருந்த 20 சவரன் தங்க நகை, கூகுள் பே மூலமாக 40,000 ரூபாய் பணம் உள்ளிட்டவற்றை பறித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றார். இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் இளம் பெண்ணையும் அவரது ஆண் நண்பர்களையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.